Welcome to my channel. This video sponsored by Educast. Educast offers skill-based courses in digital marketing courses available in Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இரும்புச்சத்து அதிகமுள்ள 10 சிறந்த உணவுகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்துக்களில் ஒன்று இரும்புச்சத்து. நம் உடலில் புதிய சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்வதற்கும் நம் சுவாசிக்கும் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உடல் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் மிகவும் அவசியமான சத்து இந்த இரும்புச்சத்து. இந்த இரும்புச்சத்து உடல் குறைவாக இருக்கும்போது தான் இரத்த சோகை என சொல்லக்கூடிய அனோமியா பிரச்சனையினால் அவதிப்படுவாங்க. அதிலும் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் மாதவிடாயான பெண்கள் என ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இந்த இரும்புச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுவாங்க நண்பர்களே. இந்த இரும்புச்சத்து உடல் குறைவாக இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அதிக சோர்வின்மை, எந்த வேலை செய்யும் மனயின்மை, பசியின்மை, பதட்டம், மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் முகம், கை கால்களில் நகங்கள் வெளுத்து காணப்படுவது, இது போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுவாங்க. இது போன்ற பிரச்சனை வராமல் தடுக்குவதற்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளை நாம் சாப்பிட்டு வந்தாலே மிகவும் எளிதாக இந்த இரும்புச்சத்தை குறைபாட்டினை குணமாக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இரும்புச்சத்து அதிகமுள்ள சிறந்த 10 உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஈரல், 2 பீன்ஸ் வகைகள், 3 கீரைகள், 4 பீட்ரூட், 5 மீன், 6 மாதுளை மற்றும் ஆப்பிள், 7 பூசணி விதைகள், 8 நட்ஸ் வகைகள், 9 உலர் திராட்சை மற்றும் பேரிச்சை, 10 சிவப்பு அரிசி. இந்த 10 வகைகளை பற்றி விரிவாக பார்க்கணுமா? அப்போ நம்ம வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களும் இந்த வீடியோவால் பயனடையட்டும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரல், அசைவ உணவுகள் பார்த்தோம்னா ஈரல்ல அதிகப்படியான இரும்புச்சத்து இருக்கு. கோழி ஈரல், ஆட்டு ஈரல், பீஃப்லர் ஈரல் என எந்த வகையான ஈரலும் சாப்பிட்டு வரலாம். 100 கிராம் ஈரல்ல பார்த்தோம்னா 9 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு. இது ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்துல 50% இரும்புச்சத்து இருக்கு. இரும்புச்சத்து மட்டும் இல்லாம விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் A என ரத்த உற்பத்திக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அடங்கியிருக்கிறது. தினசரி ஈரலை உணவில் சேர்த்துக் கொள்வதால் இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்வது மட்டும் இல்லாம அனோமியா பிரச்சனையும் குணமாகும். 2 பீன்ஸ் வகைகள், சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், கொண்டக்கடலை போன்றவற்றில் பார்த்தோம்னா அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்கு. 100 கிராம் சோயா பீன்ஸ்ல பார்த்தோம்னா 15.7 கிராம் இரும்புச்சத்து இருக்கு. இரும்புச்சத்து குறைபாட்டினால் அவதிப்படுறவங்க தினசரி இந்த சோயா பீன்ஸை, கிட்னி பீன்ஸை, கொண்டக்கடலை போன்ற உணவுகளை சேர்த்து கொண்டு சாப்பிட்டு வரலாம் நண்பர்களே. 3 நட்ஸ் வகைகள். நட்ஸ் வகைகளில் பார்த்தோம்னா எல்லா வகையான நட்ஸிலுமே நல்ல அளவிலான இரும்புச்சத்து இருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா பாதாம் மற்றும் வேர்க்கடையில் அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்கு. 100 கிராம் பாதாமில் பார்த்தோம்னா 4.8 மில்லிகிராம் இரும்புச்சத்தும், வேர்க்கடையில் பார்த்தோம்னா 100 கிராம் வேர்க்கடையில் 3.9 மில்லிகிராம் இரும்புச்சத்தும் இருக்கு. இரும்புச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுறவங்க தினசரி ஒரு கையளவு பாதாம் மற்றும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு வந்தாலே இரும்புச்சத்து குறைபாடு விரைவில் குணமாகும் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.